பெஞ்சல் புயல் நிவாரணம் வழங்க கோரி திண்டிவனம் அருகே அகூர் கிராமத்தில் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்ட ஒருவர் போலீஸ் மீது கை வைத்து தள்ளியதால் வாக்குவாதம் ஏற்பட்டது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் சையது. வணக்கம் சையத், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்க. வணக்கம். கடந்த நவம்பர் 30ஆம் தேதி தமிழகத்தை புரட்டி போட்ட பெஞ்சல் புயல் காரணமாக விழுப்புரம் மாவட்டம் முழுவதும் பெரிதும் பாதிக்கப்பட்டது. இந்த நிலையில் தமிழக அரசு சார்பில் பாதிக்கப்பட்ட பொதுமக்களுக்கு சுமார் 2000 புயல் நிவாரணம் நிதியை அறிவித்தது. இந்த நிலையில் பல பகுதியில் புயல் நிவாரணம் வழங்கி வந்த நிலையில் இன்னும் ஒரு சில கிராமங்களுக்கு நிவாரணம் வழங்காதை கண்டித்து மாவட்டத்தில் ஆங்காங்கே போராட்டங்களை சாலை மறியல் போன்ற நடைபெற்று வருகின்றன. இந்த நிலையில் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த அகூர் கிராம மக்கள் அதிக அளவும் பலமுறை புகார் கொடுத்தும் எந்த ஒரு நடவடிக்கை இல்லாததால் இதனை கண்டிக்கும் விதமாக இன்று திண்டிவனம் அடுத்த அகூர் ஊராட்சியில் ஊராட்சி மன்ற தலைவர் சம்பத் உட்பட 200க்கும் மேற்பட்டோர் அகூர் ஊராட்சி மன்ற அலுவலகம் எதிரே உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது தகவல் அறிந்து வந்த ரோசனை போலீசார் அவருடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். மேலும் காவல்துறை அனுமதி இல்லாமல் உண்ணாவிரதம் நடத்தக்கூடாது என அங்கிருந்து அவர்களை அப்புறப்படுத்தினர். அப்பொழுது பொதுமக்களுக்கும் போலீசாருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. வாக்குவாதம் முற்றி கைகலப்பாக ஏற்பட்டது. போராட்டக்காரர்கள் ஒருவர் ரோசனை உதவி ஆய்வாளர் ஆனந்தராசன் சட்டையை பிடித்து இழுத்ததால் அந்த பகுதியில் சலசலப்பு ஏற்பட்டது. போலீசார் அவர்களை குண்டுக்கட்டாக தூக்கி கைது செய்தனர். இதனால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது.